Good afternoon, all. Today we are going to see a fourth chapter. Already நம்ம 3 chapters complete பண்ணிருக்கோம் recorded sessionல. Fourth chapterல cognitive development and first 6 months of life அப்படின்ற chapter நம்ம பார்க்க போறோம். நான் இப்போ உங்களுக்கு screen share பண்றேன். Yes. So நம்ம 4th chapter பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து தேர்ட் சாப்டர்ல ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட்ல 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம். நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ்ல லைக் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர்ஸோட இது பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப் அண்ட் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் கைண்டில் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இந்த சாப்டர்ல வந்து பார்ப்போம். ஸோ யூனிட் 4, த இன்ஃபேண்ட், த ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப். The first 6 months of life and from 6 months. So இந்த சாப்டர்ல மோஸ்ட்லி நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைங்களோட க்ரோயிங் எப்படி, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அண்ட் தென் ஃபீடிங்னா என்ன, ஸ்லீப்பிங், மூவ்மெண்ட், இது எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸும் நம்ம எலாபரேட்டடாக பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், த ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப். குழந்தைங்க ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப்ல எப்படி இருப்பாங்க? எஸ், ஃபர்ஸ்ட் த பேபிஸ் இயர்லி ஸ்மைல்ஸ் அண்ட் நேச்சர். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி சிரிக்க தெரியும். நம்ம ஏதாவது வந்து சிரிச்சு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பண்ணுவாங்க. பேபிஸ் பிகம் க்ளோஸ்லி அட்டாச் டு தோஸ் ஹூ கம் வென் ஹீ நீட் அ கம்பெனி, ஹூ நோட்டீஸ் வென் ஹீ ஸ்மைல்ஸ் பேக். மோஸ்ட்லி யார் கூட அட்டாச்சாக இருப்பாங்க அப்படின்னா, யார் அந்த எமோஷனல் சப்போர்ட்டும் அந்த ஃபிசிக்கல் கேரும் கொடுக்குறாங்களோ அந்த பேபிக்கு, அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாக கிட்ஸ் வந்து இருப்பாங்க. One second. ஸோ மோஸ்ட்லி யார்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க அப்படின்னா, பேபிஸ். ஆல் பேபிஸ் நீட் ஒன் ஸ்பெஷல் பர்சன் ஹூ ஃப்ரம் க்ளோஸ்ட் போன். அவங்க யார் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, ஃபிசிக்கலி யார் கூட அட்டாச்சாக இருக்கிறாங்க, எமோஷனலி யார் அட்டாச்சாக இருக்காங்க, குழந்தை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறது யார், அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது யாருன்றதை பேஸ் பண்ணி தான் குழந்தைங்க அட்டாச்சாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னா, மதர் பண்ணுவாங்க. ஃபாதர் அண்ட் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த பார்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பேபியை ஃபிசிக்கல் கேர் மட்டும் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆகுமான்னு கேட்டால் டெஃபினெட்லி இன்னும். ஸோ ஒரு குழந்தைக்கு எமோஷனல் சப்போர்ட்ஸ் கொடுக்கறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஒரு குழந்தைக்கு எமோஷனல் சப்போர்ட் வந்து அந்த குழந்தை அழுதாங்க அப்படின்னா போய் அவங்கள கம்ஃபோர்ட் பண்றது. இல்ல குழந்தை வந்துட்டு லைக் எதுக்காக அழுகுறாங்க? பசிக்காக அழுகுறாங்களா? இல்ல பூச்சி கடிச்சிருச்சுன்னு அழுகுறாங்களா? இந்த மாதிரி அவங்க எதுக்கு வந்து ரியாக்ட் பண்றாங்க? அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுமே பேபியோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோனா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ க்ரோயிங் அண்ட் கேரிங். 0.4.2 க்ரோயிங் அண்ட் கேரிங். இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் இருக்கு. அதாவது குழந்தைங்க வந்துட்டு பிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் growth. இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல என்னன்னா குழந்தைங்க எப்படி கன்சிஸ்டன்டா growth ஆகுறாங்க, அந்த growth நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 month 1 through 6 baby will continue growing the same rate of established during his first few weeks of life. எப்படி அவங்க ப்ரீநாட்டல் டெவலப்மெண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வெயிட் கெயின் இருந்துச்சோ சேம் ப்ராசஸ் தான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் குழந்தை born ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நடக்கும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ப்ராபபிளி அவங்க 0.7 to 0.9 kg வந்து க்ரோ ஆவாங்க. 1.5 inches to அதாவது 2.5 centimeter to 4 centimeter வரைக்கும் எவ்ரி மந்த் வந்து அவங்க ஹைட்ல க்ரோத் இருக்கும். வெயிட்ல 0.7 to 9 kg which is very important point. நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 marksல உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ இதுல மெயினா growth and height, growthல height and weight அப்படிங்கிறது பார்க்கும்போது we already discussed it is a quantitative changes. quantitative-னா we can measure. ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் வந்துட்டு குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா த்ரூ அவுட் யூனிஃபார்மா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ 0.7 to 0.9 kgல அவங்க 0.7 வந்தாலும் எவ்ரி மந்த் வந்து அந்த கன்சிஸ்டண்டா அந்த growth இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த growth வந்து ஒவ்வொரு மாசமும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 kg ஒரு 3rd monthல வெயிட் இருந்த குழந்தை 4th monthலயும் வெயிட் கெயின் ஆகல, 5th monthலயும் வெயிட் கெயின் ஆகல, 6th monthல திரும்பி 0.9 kg வெயிட் கெயின் ஆகுறாங்கன்னா விச் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெயிட் அண்ட் ஹைட் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறது ஒரு நல்ல growth ரெசிஸ்டன்ட்னு சொல்றாங்க. while the average length of the baby at a birth is about 50 centimeter to 20 inches. ஸோ 20 inches வந்துட்டு அவங்க வந்துட்டு while the average length of a baby birth அப்போ 20 inches இருக்கும். அவங்க வந்துட்டு 1 year இருக்கும்போது 30 inches மாறிடும் which is 1.5 times வந்துட்டு அவங்க பிறந்த வெயிட்ல இருந்து 1.5 times வந்து அவங்க நல்லா ஹைட்டரும் ஆவாங்க. ஸோ டபுள் த டைம் வந்து 4 yearsல இருப்பாங்க. டபுள் 200 centimeter ஹைட் வந்துட்டு 4 years. 1.5 times வந்து ஹைட் வந்து 1 yearல இருப்பாங்க. டபுள் த டைம் ஹைட் வந்துட்டு 4 yearsல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கு மாறுபடும் அக்கார்டிங் டு their heredity. The child gains height at about 5 centimeter per year till the onset of puberty. இந்த growth pattern திரும்ப எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்ட் growth pattern தான் இருக்கும். திரும்பி அந்த rapid growth pattern எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா rapid growth pattern திரும்ப அவங்க puberty attain பண்ணும்போது தான் அவங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் ஃபீடிங். By 2 weeks of age, most babies have settled into a smooth feeding pattern. இப்போ ஃபீடிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் கிட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் கிட்ஸ். ஸோ இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட்ல அவங்களுக்கு ஃபீடிங் அப்படின்னா என்னன்னா டிமாண்ட் ஈக்குவல்ஸ் டு சப்ளை. யூ கேன் ரைட் இட் டவுன். டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை. ஸோ ஃபீடிங் குழந்தையோட எமோஷனல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் பிரெயின் டெவலப்மெண்ட், அட்டாச்மெண்ட், செக்யூரிட்டி இது எல்லாமே கிரியேட் பண்றது ஃபீடிங் மூலியமா தான் ஆகும். குழந்தைங்க ஃபீடிங் நாட் ஒன்லி ஃபார் ஹங்க்ரி, பசிக்காக மட்டுமே குழந்தைங்க ஃபீடிங்க்கு வரவே மாட்டாங்க. குழந்தைங்க ஃபீடிங்க்கு லைக் அவங்களுக்கு ஸ்லீப்காக வருவாங்க, மோஷனுக்காக வருவாங்க, டிஸ்கம்ஃபர்ட்னஸ்க்காக வருவாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக குழந்தைங்க ஃபீடிங் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ ஃபீடிங் அவங்களோட மேஜர் மைல்ஸ்டோன்ல ஒரு பெரிய பார்ட்டா வந்து பங்கேற்கப்படுது. அதாவது ஃபீடிங் வரும்போது ஜஸ்ட் பாலை வந்து குடிக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபர்ஸ்டா நடக்கிற மைல்ஸ்டோனே சக்கிங். அந்த பிரெஸ்ட்டை வந்துட்டு சக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோன் ஆக்டிவிட்டி. அது மூலியமா தான் அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்க போறாங்க. ஸோ ஃபீடிங் இந்த சக்கிங் வந்து குழந்தைக்கு ஒரு இன்டர்னல் ஃபியூச்சரா வந்துட்டு டெவலப் ஆன ஒரு ஆர்கன். ஸோ இது வந்து குழந்தைங்க ஃபீட் பண்ணும்போது நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைங்க சக்கிங் மூலியமா தான் ஒரு ஆப்ஜெக்டை ஹேண்டில் பண்றதுல இருந்து இந்த எல்லா விஷயங்களும் கத்துக்கிறாங்க.
ஸோ சில மதர்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது மில்க் சப்ளை இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மேஜர் ரீசன் அப்படின்னா, குழந்தைங்க ப்ராப்பராக சக் பண்ணாமல் இருந்தாலும் மில்க் சப்ளை கம்மியாகும். ஸோ குழந்தைங்க நீங்கள் வந்துட்டு மில்க் வருதோ இல்லையோ சும்மா அவங்க சக் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த சக்கிங் வந்து என்ன பண்ணுன்னா பிரெயினில் போயிட்டு இன்டிமேட் பண்ணும், இந்த மாதிரி மில்க் குழந்தைக்கு தேவைப்படுதுங்கும் போது அந்த சப்ளை மில்கை வந்துட்டு பிரெயின் நமக்கு ஆக்டிவேட் பண்ணி தரும். ஸோ சக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் மைல் ஸ்டோன் ஆஃப் சில்ட்ரன். ஸோ நமக்கு தெரியும் பிரெஸ்ட் மில்க் தான் பாசிபிள் ஃபுட் ஃபார் பேபி. லைக் கவு மில்க், பவுடர் மில்க், வாட்டரை விட நம்ம குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் தான் வந்து 6 months ஆஃப் லைஃப்பில் கொடுக்கணும். ஸோ 6 months ஆஃப் த்ரூ அவுட் 6 months ஆஃப் லைஃப் அவங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் விட பெரிய ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு எந்த சாலிட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஈவன் வாட்டரை விட பிரெஸ்ட் மில்க் தான் ரொம்ப பியூர். அண்ட் தென் அது அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்யூனிட்டி பூஸ்டராக வந்துட்டு பிரெஸ்ட் மில்க் தான் இருக்குது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஷுட் So breastfeeding should continue after the theme and introduction of supplementary feeding. Even நீங்க சப்போஸ் வந்துட்டு சாலிட்ஸ் வந்து ஆஃப்டர் 6 months நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட நம்ம பிரெஸ்ட் மில்கை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். பிரெஸ்ட் மில்க் வந்து டில் 1 year வரைக்கும் கண்டினியூ பண்ணுறது குழந்தையோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ யூஸ்வலி வி நோ திஸ். இதுவும் லைக் நம்ம டாக்டர்ஸ்க்கும் நம்ம அதான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்லீப்பிங் பேட்டர்ன், மோஸ்ட்லி ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி நடக்கும் குழந்தைங்களுக்கு? நியூ பார்ன் பேபி ஒரு ட்ரிஃப்ட்ல இருப்பாங்க இல்லைங்களா, பிகாஸ் அவங்க ஒரு நியூ என்விரான்மெண்ட் இந்த உலகத்துக்கு வராங்க. அவங்களுக்கு ஆன்கோயிங்கா இந்த கிளைமேட் சேஞ்சஸ், என்விரான்மெண்ட், லைட் இந்த மாதிரி விஷயத்தையும் அடாப்ட் பண்றது போய் இந்த ஃபீடிங் ஹேபிட்டையும் அவங்க அடாப்ட் பண்றாங்க. அது போக ஸ்லீப்பிங்கிற ஹேபிட்டையும் அடாப்ட் பண்ண போறாங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன குழந்தைங்க மோஸ்ட்லி 16 hours வந்து ஸ்லீப்பிங் ஹேபிட்ல தான் இருப்பாங்க. ஸ்லீப்பிங், ஃபீடிங், இந்த ரிப்பீட்டட் ஹேபிட்லேயே தான் அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் இனிஷியல் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் கம் ஃபீடிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி 1 hour நியூ பார்னாக இருந்தாங்கன்னா எவ்ரி 1 hour ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணணும். பிகாஸ் அவங்க இன்டென்ஸ்டைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆஃப்டர் 2 hours வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஆஃப்டர் 2 months 3 monthsனா கொஞ்சம் இன்டெஸ்டைன் பெருசாகும். குழந்தைக்கும் அந்த சக்கிங் ப்ராசஸ் வந்து ஒரு லாங்கர் டைம் எடுத்துப்பாங்க. லாங்கர் டைம் எடுத்தாங்கன்னா அது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி எவ்ரி 1 hour ஒன்ஸ் ஃபீட் பண்ணிட்டு இருந்தது எவ்ரி 4 hour ஒன்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 3 monthsங்கும் போது ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் பேட்டர்னில் வந்துடுவாங்க. ஸோ 7 to 8 மேக்ஸிமம் 7 to 8 hours தூங்குவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஒரு 4 to 5 hours ஆச்சு ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் பேட்டர்னில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சக்கிங்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், இன்டெஸ்டைனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் போது நிறைய மில்க் சப்ளையை அவங்களால கன்சியூம் பண்ண முடியும். நிறைய மில்க் சப்ளை கன்சியூம் பண்ணாங்கன்னா அவங்க டம்மி ஃபில்லாக இருக்கிறனால அவங்க நல்ல ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்னுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட் ஒன், மூமெண்ட். பேபி born are with a little control over their limbs and bodies. குழந்தைங்களுக்கு அவங்க லிம்ஸ் அண்ட் பாடிஸ்ல ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா இருக்காது. ஃபர்ஸ்ட் ட்ரங்க்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 2 வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஃப்ரம் 1 monthல அவங்களுக்கு ட்ரங்க் அண்ட் பேக் போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸ்லோவராக தான் அவங்க வந்துட்டு மற்ற ஃபேக்டர்ஸ்குள்ளே வருவாங்க. ஆல் பேபிஸ் லேர்ன் தேர் ஃபிசிக்கல் ஸ்கில் இன் த சேம் ஆர்டர். ஆமாம், எல்லா குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு குப்புற கவிழ்வாங்க, அதாவது டபுள் த ரோல் ஆஃப் த சைட் பண்ணுவாங்க, ரோல் த சைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிட்டிங் பொசிஷனில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா க்ரால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட், அப்புறம் தான் வாக்கிங். இந்த கன்சிஸ்டன்ட் பேட்டர்னில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் ஒன் கிட்டுக்கும் இன்னொரு கிட்டுக்கும் அதுக்கான வேரியேஷன் இருக்கும். ஒரு குழந்தை வந்துட்டு மேபி ஒரு 10 மாசத்துல 12 மாசத்துல வந்து நிற்க ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு குழந்தைங்களுக்கு 1.5 வயசு ஆனாதான் நிற்கிறதுக்கே வரும். ஸோ அவங்களோட பேட்டர்ன் வந்து டிஃபர் ஆகலாமே, லைக் அந்த ப்ராசஸ்ல டிலேனஸ் இருக்கலாமே தவிர பேட்டர்ன் வந்து எப்பவுமே சேமாக தான் இருக்கும் மூமெண்ட்ஸ்ல. One of the most important development of these early month will be baby increasing neck strength, plays the stomach. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம் செப்பேலோ கேட்வெல் அண்ட் ப்ராக்சிமோ டிஸ்டல்னு சொல்லிட்டு
ஹெட் டு டோ டெவலப்மெண்ட் தான் நமக்கு மோஸ்ட்லி இருக்கும். பை 4 months she will be able to hold up her head and chest. அவங்க 4 monthங்கும் போது பேக்கும் செஸ்ட்டும் நல்லா சப்போர்ட்டிவா மாறும்போது அவங்க இந்த 5th month 6th monthல ரோல் சைடு ஆகுறது, அப்புறம் உட்கார ட்ரை பண்றது, இதெல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் தென் மூமெண்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எப்பவுமே பேக்வர்ட் டெவலப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். நின்னாலும் பின்னாடி தான் இப்படி சாஞ்சு விழுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பின்னாடி கிரால் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்வர்ட் விஷயத்துக்கே வருவாங்க. ஸோ எப்பவுமே குழந்தைங்க பேக்வர்ட் ப்ராசஸை கற்றுக்கிட்டு தான் ஃப்ரண்ட் வேர்ட் அப்படின்ற ப்ராசஸ்க்குள்ள மூவ் ஆன் ஆகுவாங்க. த பேபிஸ் ஹேண்ட் அண்ட் ஹார்ம் மூமெண்ட் will also develop. The baby's hand and arm will also develop rapidly during these 3 months. Once she is able to lift up her head, the baby will start pushing up her arms, arching back, chest. இதெல்லாமே அவங்க மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. At the same time, child can rock a stomach. அவங்க கை கால் அசைச்சு மூவ்மெண்ட் பண்றது, கிரால் பண்றது, இது எல்லாமே அவங்களோட மேஜர் மைல்ஸ்டோன் ஆஃப் மூவ்மெண்ட். As a physical coordination improves, the baby will discover a part of her body that she never knew existed. ஸோ ஒரு 5th month 6th month வரும்போது அவங்களோட பாடி பார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐஸ் இருக்கு, வாய்க்குள்ள விரல் போட்டா போகும், சக் பண்ணி ட்ரை பண்றது, அப்புறம் தைஸ் அவங்களே அடிச்சுப்பாங்க, அவங்க முடிய பிடிச்சி அவங்களே இழுத்துப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பாடி பார்ட்ஸையே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்குவாங்க. At 8 months baby can sit without any support. மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பேபிஸ்லாம் கொஞ்சம் ஏலியராகவே உட்கார ஸ்டார்ட் பண்றாங்க. 7 month அப்படிங்கும் போதே அவங்க சிட் பண்றாங்க. இங்க வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிருக்குது 8th month அப்படிங்கும் போது அவங்க ஒரு ப்ராசஸ்க்குள்ள உட்காருவாங்க, லைக் சிட்டிங் ப்ராசஸ்க்குள்ள வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிங்கர் ஸ்கில்ஸ். Baby mastery of crawling, standing, walking are bound to be a most dramatic accomplishment during these months. He is also learning to wonderful things with his hands. By 6 months, finger skill வந்து நம்ம fine motor skill development அப்படின்னு சொல்லுவோம். By 6 months, baby had found their hand can use them to wave. ஹேண்ட்ஸை வச்சு தாட்டா காமிக்கிறது, ஒரு திங்ஸை கிராப் பண்றது, ஹோல்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ள குழந்தைங்க வர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6th to 7th month, the baby begins to understand the hands can be explored, grabbing, holding, things that together put பண்றதுக்கு இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸ்க்குள்ள ஹோல்டு, புட்டு, கிராஸ்ப், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸுக்கு வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி த்ரோயிங் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. As the baby learns to open his fingers at will, he'll delightfully throwing the திங்ஸை த்ரோ பண்றது வந்து அவங்களுக்கு இன்னுமே எஃபெக்டிவா ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். டியூரிங் தி லாஸ்ட் 3 months ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் த பேபி டெவலப் அ மோர் நேச்சர் ஆஃப் கிராஸ்ப் அண்ட் கிரிப். அவங்களுக்குமே ஒரு கிராஸ்ப்பும் கிரிப்பும் வந்து குழந்தைங்களுக்கு இன் ஹேண்டாக வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் ஸ்கில்ஸில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா மைல்ஸ்டோன் ஆஃப் ஃபிங்கர் ஸ்கில். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ்பிங், 2 cubes together, put objects into a container, out of the container grasp பண்ண முடியும், ஹோல்ட் பண்ண முடியும், கண்டெய்னருக்குள்ள ஆப்ஜெக்ட் போட முடியும், கண்டெய்னர்ல இருந்து வெளியே ஆப்ஜெக்ட் எடுப்பாங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு அவங்கள போக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸ்கிரிபிளிங் அப்படின்ற ஆக்டிவிட்டியும் மோர் எஃபெக்டிவா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யூசிங் தி சென்சஸ். என்னென்ன சென்சஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க? ஸோ சென்சாரி கேப்பபிலிட்டிஸ் as told which helps the child adjust their immediate surrounding. மெயினாக ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டெவலப் ஆகிற சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியரிங் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டெவலப் ஆகிற சென்சிங் சென்ஸ். 5 சென்சஸ் இருக்கு இல்லையா? என்னென்ன சென்சஸ்? ஹியரிங், சீயிங், ஸ்மெல்லிங், டேஸ்ட், டச் அப்படின்னு சொல்லி 5 சென்சஸ் இருக்கு. இந்த 5 சென்சஸ்ல ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகிற சென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹியரிங். டாக்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹியரிங் இருக்கா அப்படிங்கறது தான் கரெக்டா செக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3rd to 4 month தான் அவங்களுக்கு விஷன் வந்து டெவலப்பே ஆகும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு விஷன் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு 1 month 2 monthங்க போது நம்ம ஃபீட் பண்ற பொசிஷன்ல இருந்து நம்ம ஃபேஸ் வரைக்கும் தான் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கிளியர் விஷனே இருக்கும். ஆஃப்டர் 6 monthsக்கும் போதுதான் அம்மா வந்து லைக் குழந்தை பெட்ல இருந்தாலும் அம்மா ஹால்வேல இருந்தாலும் இந்த ஹால்வே வரைக்கும் அந்த குழந்தைக்கே ஒரு கிளியர் விஷன் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் 6 months தான் நமக்கு டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இது டெவலப் லைக் இந்த மாதிரி போயிட்டு கின்னஸ் பண்றது, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றது, இது எல்லாமே என்ன லைக் நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 months குழந்தைங்க ஃபிளாஷ் கார்ட் ஷோ பண்ணி வந்து காமிக்கிறாங்க.
அதுல வந்துட்டு சூஸ் பண்றாங்க இதெல்லாமே சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்துட்டு மோஸ்ட்லி 6 months பேபினால எல்லாம் பண்ணவே முடியாது. அது என்ன மித்து தான் அது எல்லாமே. So research shows that 5 to 6 months of age, most infants discriminate between a different emotional expression on the mother, such as so 6 months அப்படிங்கும்போது தான் மம்மியோட எமோஷன்ஸ் என்னன்னு குழந்தைங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, ஹாப்பி ஆகுறாங்க, சேட் ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விஷன் பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்டா டெவலப் ஆகுற பார்ட் என்ன அப்படின்னா ஹியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஹியரிங் லீட்ஸ் டு ஸ்பீக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியரிங் வந்து நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே ஹியூமன் வாய்ஸ் வந்துட்டு ஒரு ஹியூமன் வாய்ஸை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து பட் நேச்சராகவே ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கறதுலேருந்து வார்ம்னஸ் கொடுக்கறதுலேருந்து இது வந்துட்டு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. எஸ், இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா all about listen, understand, respond this language. If given the chance, babies will find ways to communicate they need and adjust how they feel. So second விஷயம் hearing and sound. Listening leads to speaking. During this first year, baby participate the complex form of social communication with adults. So எப்படி பேசி கத்துப்பாங்க? அம்மா பேசினாங்கன்னா ரியாக்ட் பண்றது, இல்ல லைக் குழந்தை பேசினா அப்படின்னா மதர்ஸ் வந்து அது எவென்ச்சுவலா ரியாக்ட் பண்ணி காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க லாங்குவேஜ் பேட்டர்னுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் ஃபர்ஸ்ட் மந்த் டு செகண்ட் மந்த்லாம் ஒரு லாங் கூயிங் சவுண்ட் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் மந்த் முதல் அந்த கூயிங் சவுண்டே ஸ்பிளிட்டடா மாதிரி பா ஊ அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. 7th மந்த் 8th மந்த் வரும்போது தான் அவங்க வந்துட்டு மா பா மோஸ்ட்லி தமிழ் பேபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அத்தை சொல்லுவாங்க இல்லை தாத்தா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோவராக தான் வந்துட்டு அவங்க அந்த லாங்குவேஜ் ப்ராசஸ்க்குள்ளே வருவாங்க. பட் அவங்களால நிறைய விஷயங்கள புரிஞ்சுக்க முடியும், நம்மளோட எமோஷன்ஸ் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். பட் அது லாங்குவேஜாக அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலனா கூட பை ஆக்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் லைஃப்பில் குழந்தைக்கு நிறைய வேர்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த வேர்ட்ஸ்க்கான ரிப்ளை குழந்தைக்கு கொடுக்க தெரியலனா கூட ஃபிசிக்கலாக அந்த குழந்தைங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ மம்மி அழுகிற மாதிரி பண்ணால் கூட உடனே வந்து கண்ணை தடிச்சு விடுவாங்க, ஒரு கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி அந்த குழந்தைய கம்ஃபோர்ட் பண்றோமோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட வந்து கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த பேட்டர்ன்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு லாங்குவேஜா பேசதான் தெரியாது. By 8 months, baby want to participate actively in adult conversation and will often show for attention as if they want to join in the conversation. In 9th month, several exciting speech developments seem to occur all at once. The baby's speech suddenly become a more elaborate. இங்கே தான் வந்து 8th மந்த் அப்படிங்கும் போது ஒரு மோர் எலாபரேட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இங்கே இருக்கும். ஸோ என்னென்ன லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம மைல்ஸ்டோனாக ஹெல்ப் பண்ணோம்னா 1 இயருங்கும் போது அவங்களுக்கு ஒரு மேஜர் மைல்ஸ்டோன் உருவாயிருக்கும். ஸோ பிளே மூலியமா நிறைய பேச கற்றுப்பாங்க, விளையாட்டு மூலியமா நிறைய பேச கற்றுக்குவாங்க. சின்ன சின்ன வெர்பல் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம அவங்க வேணுமா அப்படி கேட்டால் வேண்டாம் சொல்றது, சின்ன சின்ன சாப்பிடு அப்படி சொன்னா சாப்பிட்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வெர்பல் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்றது. மெயினா அவங்க நல்லா பேசணும் அப்படின்னா அவங்க நோ சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சஸை வந்து கொடுக்கணும். ஷேக்கிங் லைக் இந்த மாதிரி சும்மா கெஸ்டர்ஸ் மட்டும் காமிக்காம அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸோட வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னொன்று ஒரு வேர்டை காமிச்சோன்னா இப்போ காருன்னு ஒரு ஆப்ஜெக்ட் காமிக்கிறோம் அப்படின்னா திஸ் இஸ் அ கார் அப்படின்னு சொன்னாங்கன்னா எஸ் திஸ் இஸ் அ வெரி பிக் கார், திஸ் இஸ் அ வெரி பிக் ரெட் கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ டாடா மம்மா இதெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியம், சூப்பர், அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா வந்து ரியாக்ட் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் தென் இமிட்டேட் வேர்ட்ஸ், நம்மளை பார்த்து நிறைய வேர்ட்ஸை வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் டச். ஸோ மோஸ்ட்லி டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப்ல அவங்க மதர் மில்க் தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவராக தான் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்குமே அவங்க உள்ளே வருவாங்க. ஸோ ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கும் உள்ளே வரும்போதுமே நம்ம மினிமல் அமௌண்ட் ஆஃப் சால்ட்லேருந்து அந்த டேஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் 1 year ஆஃப் லைஃப்ல சுகரும் சால்ட்டுமே சேர்க்கவே கூடாது. அது ரொம்ப லோவர் ப்ராசஸாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ லோவர் ப்ராசஸாக அவங்களுக்கு குழந்தைக்கு தேவையான ஃபுட்டில் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்மெல் வரும்போது மோஸ்ட்லி பேபிஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
ஃபுட்டு ஹேபிட்டை இன்டேக் பண்ணுறதுக்கு ஸ்மெல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் ஃபுட் வந்து ரொம்ப ஃபுட்டில் வந்துட்டு ஸ்மெல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளே நம்ம குக் பண்ணும்போதில் ஒரு ஒரு உரமும் வரும், அந்த ஸ்மெல்லுக்காகவே அதை சாப்பிட்ணும்னு தோணும். ஸோ எந்த குழந்தைங்க நிறைய ஃபுட் இன்டேக் பண்ணியோ, மம்மி வந்துட்டு நீங்கள் கிச்சன் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்க நீங்கள் சமைக்கும் போது அந்த ஸ்மெல்லை வந்து அவங்களை ஃபீல் பண்ண வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணணும், அந்த அரோமா ஃபீல் பண்ணும்போது, அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டை இன்டேக் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பை நேச்சராகவே கிடைக்கும். ஸோ பிளேயிங் அண்ட் லேர்னிங். பிளேயிங் வந்து ஒரு நேச்சுரல் பார்ட் ஆஃப் சைல்ட்ஸ் லைஃப் விச் இஸ் ஒரு நெசசரி பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கூட. ஸோ he acquires such skill holding, using object, controlling his body, develop his ability to communicate and his understanding how things work. However, play should be pleasurable. One second, ma'am. Sorry. Yeah. ஸோ நிறைய ரிவார்ட்ஸ் பிளென்டி அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். லைக் நான் மோஸ்ட்லி உட்டன் டாய்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை அவங்க கூட ஒரு பிளேமேட்டாக இருந்து அவங்க எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறாங்களோ அதில் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். டியூரிங் பிளே அட் an 8th month old is curious about everything. ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப்ல அவங்களுக்கு மைல்ஸ்டோன் ப்ராசஸ்ல இருக்கிறனால பெருசா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இந்த பிளே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. கலர்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸ், உட்டன் ஆப்ஜெக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பட் 8th month தான் அது கியூரியஸா இருப்பாங்க. அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா கியூரியாசிட்டி ஜாஸ்தி இருக்கு. இது எப்படி வந்துச்சு, இது ரெண்டு கூட ஃபிட் ஆகுமா, இந்த மாதிரி விஷயங்களை கத்துப்பாங்க. 2 to 3 minutes is most she will spend with the object. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் பேன் வந்து 2 to 3 minutes தான் இருக்கும். அதாவது நீங்கள் 6 years வரைக்கும் ஒரு குழந்தை ஒரு 5 minutes ஒரு விஷயத்த அட்டென்ஷனா பண்றாங்கனாலே இஸ் இன் வெல் குட் மைண்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஹியூமன்ஸுக்கே ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கும் போது 20 minutesக்கு மேல அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இருக்காது. இப்போ கிட்டுக்கு வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து பிளேயா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஃபோக்கஸ்டு ஸ்டடிக்குள்ள வந்தாலும் சரி, அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 4 to 5 yearsல வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 4 to 6 minutes வந்து மேஜரா அவங்க உட்காராங்கனாலே வெல் அண்ட் குட். அதுக்கு மேல அவங்க அதுக்குள்ளேயே அந்த கான்செப்ட், நம்ம ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அந்த கான்செப்டை அவங்களால அடாப்டும் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு உட்காந்து 1 or 2 hour கிளாஸ் எடுத்தோம்னா அவங்களால உட்கார முடியாது. வந்து அவங்க அந்த இன்ட்ரெஸ்டையும் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. as soon as பேபி க்ரால் பண்ணும்போது தான் இந்த ட்ராப்பிங், ரோலிங், த்ரோயிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் அவங்க கத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சைல்ட்ஸ் லைஃப். ஏன்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்க எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ரிலேட்டட் டு எமோஷனல் டெவலப்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப்ல குழந்தைக்கு ஒரு பொருள் வந்து அவங்க ஃபேவரட் டாயா இருந்தா கூட அது எடுத்து வச்சிட்டோம்னா அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் குழந்தைங்க சர்ச் பண்ண மாட்டாங்க. பட் குழந்தைங்க 8 monthsல இது என்னோட டாய், இது ஆப்ஜெக்ட் வந்து பெர்மனெண்டா இருக்கும், இந்த பீக்கபு விளையாடுறது இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ஆப்ஜெக்ட் இது வந்துட்டு மாண்டெசரியில ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். இதுல மெயினா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் தொலைஞ்சு போனா திரும்ப, லைக் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள போனா திரும்ப கிடைக்குங்கிறது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு மதரோ ஃபாதரோ ஒர்க் போறாங்க, இல்ல ஒரு வேலை விஷயமா வெளியே போறாங்கன்னா கூட they will be returned back, அவங்க திரும்ப வந்துடுவாங்க அப்படின்ற விஷயத்துக்கு கூட கனெக்டபிளா வந்து இந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். So emotional stability in children begin in infancy. It is drawn from the infant early relationship to quality of adult. Infant contact is crucial for development of what the noted psychologist. The child's expectation about the world are formed during the stages of life. அது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட்ல அவங்க கன்சிஸ்டண்டா லவ், கன்சிஸ்டன்ட் கேரிங், இல்ல ரிஜெக்ஷன் வந்து இது பண்றாங்களா, ஹங்கிரினஸ் அப்போ ஒரு கரெக்டான ஃபீடிங் நடக்குதா, அவங்க வந்து நெக்லெக்ட், பேரண்ட்ஸ் வந்து அவங்கள நெக்லெக்ட் பண்றாங்களா, இது எல்லாமே தான் ஒரு குழந்தையோட சோஷியல் டெவலப்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கும். ஏன்னா லவ்விங் அண்ட் கேரிங் பேரண்டா இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வெளியே போகும்போதும் ஒரு லவ்விங் அண்ட் கேரிங்னஸ் இருக்கும்.
இதே ரிஜெக்டட் நெக்லெக்டட்னா அந்த குழந்தை எப்பவுமே டேண்ட்ரம் ஷோ பண்ணுவாங்க, ஆங்கிரினஸ் தான் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்றத பொறுத்து தான் அந்த குழந்தையோட எமோஷனல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் இது மேஜரா நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூல்ஸ்க்கு வரும்போது நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் லவ்விங் கேரிங் பேரண்டா இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கான ஃபீட் பண்ணுறது ரெகுலரா மோஸ்ட்லி 90% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸோட அந்த பேரண்டோட வளர்ப்புல வர கிட்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்மூத் பேட்டர்ன்ல இருப்பாங்க. குழந்தைகிட்ட மத்த குழந்தைகிட்ட இன்டராக்ட் பண்றதாகட்டும், ஒரு ஒரு குழந்தை ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்றதாகட்டும், ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் வந்துட்டு விசிபிளா பார்க்க முடியும். சில பேரண்ட் எல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அவன் அப்படிதான் மேம், அவன் அப்படிதான் அடிச்சுப்பான், அவன் அப்படிதான் திட்டுவான், அந்த மாதிரி எனக்கு எனக்கு எனக்கும் அந்த அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேரண்ட் இருப்பாங்க. அந்த குழந்தை யார்கிட்டயும் அட்டாச் ஆக மாட்டாங்க, மோஸ்ட்லி யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க, திங்ஸ் வந்துட்டு த்ரோ பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேடான சோஷியல் டெவலப்மெண்ட் தான் அந்த குழந்தைங்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இன்செக்யூரிட்டியை கொடுக்கறது தான் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. அதாவது ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் லைஃப் வரைக்கும் குழந்தை கூட நல்லா அட்டாச்சா இருக்கிற பேரண்ட்ஸ், மதர் தான் மோஸ்ட்லி அட்டாச்சா இருப்பாங்க இல்லையா, அட்டாச்சா இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு செப்பரேஷன் வேலைக்கு லைக் திடீர்னு ஒரு ஒர்க் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதோ தனியா ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எப்பவுமே செப்பரேஷன் கொடுக்க போறோம் நீங்க டிசைட் பண்ணுவீங்க, இல்ல ஒர்க் போறேன், இல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போறேன்னா யூ நோ தட் பிஃபோர், கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு பிஃபோராவே தெரியும் அப்படின்னா அந்த குழந்தைய நீங்க ஒரு 2 நாள் விட்டுட்டு போறேன், இல்ல வேலைக்கு எப்பவுமே நான் காலையில போனேன்னா நைட் தான் வர போறேன், அந்த செப்பரேஷன் அந்த குழந்தைக்கு கொடுக்க போறோம்னு நமக்கு பிஃபோராவே தெரிஞ்சிச்சுன்னா வி ஷுட் ப்ராக்டிஸ் தட். நாம வந்துட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் பிஃபோர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த செப்பரேஷனை கொடுக்கணும். ஒரு ஹோல் டே செப்பரேஷனை வந்து அப்படியே சடனா கொடுக்காம நீங்க 10 மினிட்ஸ் ஒரு ஷாப் போறப்போ அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டு போறது, இல்ல ஒரு 15 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓகே அம்மா திரும்ப வந்துருவாங்கன்ற ஒரு கைண்டாவது குழந்தைக்கு வந்து பதியும். ஸோ செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இப்போ ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம எல்லாம் மேரேஜ் ஆகி லைக் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகும்போது அப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படியே ஏதோ தனியா ஒரு காட்டுக்குள்ள விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுதான் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. குழந்தைக்கு வந்துட்டு அது நம்மலாம் வெல் டெவலப்ட், நம்ம பிரெயின் டெவலப் ஆயிருக்கும் போது நமக்கே தெரியும் நம்ம திரும்ப வர முடியும், பேச முடியும், பார்க்க முடியும். நமக்கே பிரெயின் இவ்வளோ டெவலப்டு ஹியூமனா இருக்கும் போது நமக்கே அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி தாங்க முடியல அப்படின்னா, குழந்தை இப்பதான் அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே வராங்க, அப்போ அந்த குழந்தைக்கு அது எப்படி இருக்கும்? ஸோ ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாற்றும் குழந்தைய. லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ல ஒரு பெரிய பிரேக்கா வந்து இருக்கும். ஸோ ஆங்ஸைட்டி நீங்க செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இப்போ செப்பரேட் ஆக போறீங்க, குழந்தை விட்டு கொஞ்ச நாள் ஒர்க் போக லைக் காலைல விட்டேன்னா ஈவினிங் தான் வருவேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு போகணும். அது கண்டிப்பா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 to 3 மந்த்ஸ்க்கு நமக்கு டிஃபிகல்ட் ப்ராசஸ் தான், பட் கொஞ்சம் அவங்கள வந்துட்டு கேர் பண்ற மாதிரி இருக்கணும். The child is more suspiciable for separation anxiety when she is tried to hungry or sick. ஆமா, சாப்பிடும் போது இந்த ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீவரிஷா இருந்தாங்கன்னா இந்த ஆங்ஸைட்டி ஃபீல் பண்ணுவாங்க, ஒர்க் நான் சொன்ன மாதிரி ஒர்க் விட்டுட்டு போனா ஆங்ஸைட்டி இருக்கும், அவங்க அழுதுட்டே இருக்கும் போது பேரண்ட் வந்து அவங்களை கம்ஃபர்ட் பண்ணலைன்னா அந்த ஆங்ஸைட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது மூலியமா இது அழுகும் போது நீங்க வந்துட்டு அழுகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம லைக் ரொம்ப அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேம்பர்டும் பண்ணி அவங்களுக்கு எல்லாமும் வாங்கியும் கொடுக்க கூடாது. க்ரையிங் இருக்கும்போது ஓகே உனக்கு பேடா ஃபீல் ஆகுது, அம்மா இங்கதான் இருக்கேன், அம்மா உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கறது வந்துட்டு ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணும். ஸோ சைல்ட் டேக்கன் டு பிளே ஸ்கூல், இப்போ டே கேர் சென்டருக்கோ ஸ்கூலுக்கோ நம்ம கூட்டிட்டு போறோம், அழைச்சிட்டு போறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க கூட ஒரு பார்ட் ஆஃப் டைம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு அவங்க கூட ஒரு ஹாப்பினஸா விளையாடிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு செக்யூர்னஸ் ஃபீல் ஆகும். நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாதான் ரொம்ப அழுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டுல அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணும். அவங்களுக்கு ஹைஃபை கொடுக்கறது, ஹக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வீட்டுல அந்த கேமை வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாம நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா பிரெயின் டெவலப்மெண்ட். இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் தியரியை டெவலப் பண்ணவர் யாருன்னு கேட்டீங்கன்னா
Jean Piaget. So the cognitive development was developed, this theory was developed by Jean Piaget. Jean Piaget ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் தென் பிசியோதெரபிஸ்ட். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீன் பயகெட் இஸ் அ சைக்காலஜிஸ்ட் இல்லைங்களா. ஸோ இவர் வந்து அவரோட ஓன் கிட்டும் அண்ட் தென் அவங்களுக்கு அவரோட நெய்பர் கிட் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஏஜ் இருப்பாங்க இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஏஜை செக்ரிகேட் பண்ணி அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவங்களோட புரிதல் எப்படி இருக்குங்கிறது ஒரு அனலைசேஷனாக நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஜீன் பயகெட் தான் இந்த தியரியை ஃபைண்ட் அவுட் பண்ணவர். ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. As a newborn baby won't suck of anything that was brought to us. இந்த நியூபார்ன் பேபிக்கு எல்லா விஷயமும் எது மூலயமா கனெக்ட் ஆகும் அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் சக்கிங் மூலயமா தான் கனெக்ட் ஆகும். கரெக்டுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்க அதுதான் ப்ராசஸே பண்ணுறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாசிஃபையர் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கனெக்டபிளாக இருப்பாங்க. ஒன் செகண்ட். ஹலோ ஹலோ மேம் சொல்லுங்க. ஓகே மேம். ஃபுல்லாக நான் படிக்க வச்சிட்ருக்கேன். ஆமாம் மேம். ம் 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 அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோலாக படிக்க வச்சுட்டு கொஷின்ஸ் நான் வந்து ஓரளவே ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் வந்துட்டு மேம் இப்போ வந்து அவன் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜியோகிரஃபிலாம் கொஞ்சம் தரவாக இருக்கான். இப்போ அவனுக்கு வந்து மேஜராக வந்து என்ன பிரச்சனைனா தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் மேத்ஸ் இந்த மூணில் தான் வந்துட்டு ரொம்ப டவுனாக இருக்கும். அதனால் தமிழ் எடுத்து படிக்க சொல்லியிருக்கேன் நான். எனக்கு டைம் இல்லை நமக்கு இருக்கு. ஆனா வந்து அவன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜியோகிரஃபிலாம் தரவு பண்ணிட்டான். தமிழ் தான் வந்து நிறைய பண்ணல, அதனால தமிழ் படிக்க சொல்லியிருக்கேன் நான். கேக்குதா? எஸ் மேம், எஸ் மேம். நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். எஸ் சாரி. ஸோ வந்துட்டு இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு அப்படிதான் மூவ் ஆன் ஆகும். ஸோ பாசிஃபையர் தான் அவங்களுக்கு சக்கிங்க்கு வந்து ஒரு லைக் இனிஷியல் ஸ்டேஜில் பாசிஃபையருக்கும் பிரெஸ்ட்டுக்குமே அந்த குழந்தைக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஹங்க்ரிங்கிற விஷயத்தையும் புரியாததுக்கு முன்னாடி பாசிஃபையரும் பிரெஸ்ட்டும் வந்துட்டு ஒரு சிமிலர் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியும். இன் ஃபியூச்சர் தான் அவங்க லைக் இனிஷியல் ஸ்டேஜில் பாசிஃபையர் வச்சா கூட அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இதுல இருந்து மில்க் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு 3rd மந்த்ல நீங்க அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். இதுல இருந்து மில்க் வராது, மம்மி கிட்ட இருந்து மட்டும் தான் நமக்கு மில்க் சப்ளை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். அட் 11 மந்த் இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரமீனா அப்படின்னு சொல்லிட்டு. ரமீனா வந்துட்டு கிரால் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால அதை எடுக்க முடியல, கிராப் பண்ண முடியல. மம்மி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா 11th மந்த் அந்த பேபி இருக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு சப்போர்ட்டா அந்த ஆப்ஜெக்டை எடுத்து கொடுக்குறாங்க. இதே ப்ராசஸ் ரமீனா ஒரு 15 மந்த் ஓல்டு குழந்தையா இருக்கும் போது என்ன பண்றான்னா அவனாலே நடந்து போய் அது லைக் ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு லைக் என்னத்திங் டாயோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்கும்போது குழந்தைங்க மெச்சூரிட்டி பை லேர்னிங்னு ஒரு விஷயம் இருக்கும். மெச்சூர்டா இருப்பாங்க, மெச்சூர்டா இருந்தாலுமே சில விஷயம் பேரண்ட்ஸ் மூலியமா கத்துக்கிறனால அந்த லேர்னிங் ப்ராசஸ் இன்னும் எவாலுவேட்டா மாறும். நெக்ஸ்ட் மேரி 15 month old infant. She and her mother were playing a game with the ball. When Mary hit the ball with her bat, the ball fell on the forehead of her mother.
அம்மா தலையில அடிச்சிருச்சு, குழந்தை வந்து அழுகிற அவங்க மதர் வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லி அழுகிற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. குழந்தை கீழே விழுந்தா எப்படி பேரண்ட் போய் அச்சோ அப்படின்னு சொல்லி தேய்ச்சி விடுவாங்களோ அதே மாதிரி மேரியும் அவங்க மம்மி கிட்ட ரியாக்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா லைக் இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான திங் இது. ஸோ குழந்தை வந்து அந்த எமோஷன்ஸ் லைக் தி ஆர் ஸ்டாண்டிங் இன் அவர் ஃபீட்னு சொல்லுவோம். மெயின் திங் என்ன சொல்லுவோம்னா தே கேன் நம்ம என்ன உணர்றோமோ அந்த குழந்தைனால அதை ஃபீல் பண்ண முடியும், எம்பத்தைஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ இந்த இந்த ப்ராசஸ்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி அவங்க வந்து இந்த உலகத்தை பார்க்குறாங்க, எப்படி அவங்க இதை அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் மெயினாக இங்கே சொல்லியிருக்கிறாங்க. மாலா அந்த குழந்தையோட எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ மாலா அப்படின்ற கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சிம்பிளைஸ் மீன்ஸ் representing an event object action quality concept is that the symbol that stands for the particular event. For example, symbol fee significant small family norms. நமக்கு இருக்கு இல்லையா வீணா ரெட் கிராஸ்னா அதுக்கு ஒரு ரெட் கிராஸ் சிம்பிள் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சேர் இஸ் அ கார். லைக் குழந்தை வந்துட்டு இமேஜினேட்டிவ் பிளேல இருக்கும் போது இந்த சிம்பிளைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த சிம்பிள்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. So in Mala, when Mala she was 2 years old, a grandmother can visit her village. When she was leaving, the entire family, including Mala, went to see her after railway station. From then, whenever Mala should see a train, அதாவது மாலா அப்படின்ற ஒரு கிட் இருக்காங்க, அவங்க பாட்டி ஊருக்கு போனா ட்ரெயின்ல போவாங்க, ஹோல் ஃபேமிலியும் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண போவாங்க, மாலா அப்படிங்கிற கிட்டும் போறாங்க. ஸோ இந்த பாட்டுல மாலா எப்போ ட்ரெயின் பார்த்தாலும் பாட்டி வருவாங்க. ஸோ சிம்பிளைஸ் ட்ரெயின் அப்படின்னா பாட்டிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளைஸ். காரோட சீட்டை வச்சுட்டு குழந்தைங்க வந்துட்டு சேர்ல வந்து ஓகே சேர்ல வச்சு வந்து அவங்க வந்துட்டு ஒரு கார் வந்து இது பண்ணுவாங்க, இல்ல 4 சேர் போட்டுட்டு ட்ரெயின் மாதிரி இமேஜினேட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட இமேஜினரி பிரெயினை வந்துட்டு பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஜீன் பயகெட் சைக்காலஜிஸ்ட் இந்த காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை டெவலப் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதில் 4 கான்செப்ட் இருக்கு. நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்றேன், அதில் நம்ம அந்த கான்செப்டை பார்ப்போம். Yes. So screen share பண்ணிருக்கிறேன். So to know an object one must act physically or mentally. ஒரு விஷயம் ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தையோ இல்ல ஒரு ஹியூமன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கலி ஆக்ட் பண்ணுவாங்க ஒரு மென்டலி ஆக்ட் பண்ணுவாங்க. மென்டலி அவங்க ப்ராசஸ் பண்ணி அது ஆக்டா வரும்போது பிசிக்கலி பண்ணுவாங்க. ஸோ இந்த தியரி டெவலப் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன் பயகெட். ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டை நம்ம 2 ஸ்ட்ரக்சராக பிரிக்கலாம். ஒன்று காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அனதர் ஒன் இஸ் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா நம்ம காமிக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அசிமிலேஷன், அடாப்டேஷன், அகாமடேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு 4 டைப். அதாவது அசிமிலேஷன் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அகாமடேஷன் ஒருங்கிணைக்கிறது, அடாப்டேஷன் அது செயல்பாட்டா மாத்துறது, ஆர்கனைசேஷன் அது ஒரு நல்ல செயல்பாட்டை நல்ல எஃபெக்டிவா செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரக்சர்ல பை இன்பில்ட்டா எப்படி நமக்கு ஹைஸ் ஏர் நோஸ் வந்து க்ரோ ஆகுதோ அதே மாதிரி குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்கீமான்னு ஒரு விஷயம் க்ரோ ஆயிருக்கும். இந்த ஸ்கீமா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையோட பிரெயின் ஸ்ட்ரக்சர் பிரெயின் டெவலப்மெண்ட் அதாவது ஃபங்க்ஷனோட ஒருங்கிணைச்சு
அந்த வேலையை அந்த செயல்பாட்டை இன்னும் எஃபெக்டிவா செய்யும். அதாவது காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சருங்கிறது ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா ஆல்ரெடி உள்ள பிரெயின்ல டெவலப் ஆயிருக்கிற நேச்சுரல் ஒரு ஹியூமனுக்கு டெவலப் ஆயிருக்கிற ஸ்கீமா வந்து இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இந்த செயல்பாட்டோட ஒருங்கிணையும் போது நிறைய நியூ திங்ஸ் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸ்கீமா இன்டு ஃபங்க்ஷன் அவங்க நிறைய ப்ராசஸை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ செகண்ட் திங், நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல 4 டைப் பார்த்தோம் இல்லையா? அசிமிலேஷன்னா ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா கூட அட்டாச் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் பொம்மை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்க்குள்ள போட்டு பார்ப்பாங்க. வாய்க்குள்ள போகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. வாய்க்குள்ள சக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸிஸ்டிங் ஸ்கீமால இருக்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னது? சக்கிங். ஏன்னா பிரெஸ்ட் மில்க், மதர் மில்கை சக் பண்ணி அந்த ஹேபிச்சுவல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச விஷயமே என்னது? சக்கிங். இப்போ பேபி வந்து அந்த பாலையும் என்னதான் பண்ணுவாங்க? சக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு நியூ இன்ஃபர்மேஷன்ங்கிறது பால், எக்ஸிஸ்டிங் ஸ்கீமால இருக்கிற இன்ஃபர்மேஷன் சக்கிங். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நியூ ஆப்ஜெக்ட் நியூவா கொடுக்குறாங்க, ஒரு இன்னொரு நியூ இன்ஃபர்மேஷனை கத்துக்கிறாங்க. இப்போ அகாமடேஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஃபங்க்ஷன்ல கனெக்ட் பண்றாங்க. அகாமடேஷன்ல இன்னொரு நியூ வேவை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ குழந்தைக்கு அதை விட ஒரு பெரிய சைஸ் டாய் கொடுக்குறோம், இல்லை டெடி பேர் கொடுக்குறோம், இல்லை ஒரு ட்ரெயின் பொம்மை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தை இனிஷியலி வாயில வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வாய்க்குள்ள போகாது. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அது ஓட்டி பார்க்கலாமா, இல்லை த்ரோ பண்ணி பார்க்கலாமா, உருட்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு நியூ இன்ஃபர்மேஷனை அகாமடேட் பண்ணுவாங்க, நியூ இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அகாமடேஷன். அடாப்டேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன், இந்த அசிமிலேஷனும் அகாமடேஷனும் ஒருங்கிணைக்கிறது தான் அடாப்டேஷன். இப்போ இந்த அடாப்டேஷன்ல ஆல்ரெடி ஒரு நியூ இன்ஃபர்மேஷனா அதை தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா? அது இன்னும் எஃபெக்டிவா லுக்கிங், கிராஸ்பிங் இன்னும் எஃபெக்டிவா நடக்கும் அவங்களுக்கு. அதுதான் அடாப்டேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இதுல 4 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு. சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அண்ட் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இந்த சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 0 to 2 years நம்ம சொல்லுவோம். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து 2 to 7 years இருப்பாங்க. கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து 7 to 11 years. ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் வந்து 12+ years. ஸோ ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜுங்கிறது 12+ years. ஸோ இங்கே சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் வந்து இன்ஃபேண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? 0 to 2 years நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்ஃபேண்ட். இங்கே மோஸ்ட்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபிசிக்கலாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லைக் ஆக்ஷன்ஸ் மூலியமாக தான் நிறையா சொல்லுவாங்களே தவிர லாங்குவேஜ் வந்து கம்மியாக தான் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மோட்டார் கோஆர்டினேஷன் டெவலப்மெண்ட். இங்கே தான் வந்து லைக் ஃபைன் அண்ட் கிராஸ் வந்து ரெண்டுமே வந்து ப்ராசஸ்டாக அவங்களுக்கு டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அனலைஸ் பண்ண லைக் ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஆங்ஸைட்டி முதல் கொண்டு ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும். எஸ். So second thing is pre-operational stage. So pre-operational stage So pre-operational stage ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, pre-operational stage வந்து நமக்கு 2 to 7 years நம்ம pre-operational stage சொல்லுவோம் இல்லைங்களா? So pre-operational stage வந்து 2 to 7 years நம்ம சொல்லுவோம். Next slide. 1 second.
ஸோ இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் குழந்தைங்க இந்த ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ் தெரியும் போதே அவங்க ஓரளவுக்கு லாங்குவேஜ் வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் குழந்தைங்க கொஞ்சம் ஈகோ சென்ட்ரிக்காக இருப்பாங்க. ஈகோ சென்ட்ரிக்ஸ்ன்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் கரெக்டு, அவங்க பேசுறது தான் கரெக்டு, லைக் அவங்க வந்து எல்லாத்திங்குமே வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் யோசிப்பாங்க. அம்மா என்னோடது, அப்பா வந்து என் கூட மட்டும்தான் இருக்கணும், யாராவது இது ஏம்மான்னு சொன்னாங்கன்னா கோவம் வரும், அந்த மாதிரி இருப்பாங்க. இன்னொன்று யூனிக் லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனுக்கு சீச்சின்னு சொல்கிறது, அந்த மட்டனுக்கு மீ சொல்கிறது, இல்லை சேருக்கு சா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்னனிசம், இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ரியலிஸ்டிக்காக இருக்குது, டோரா புஜி ரியலாக இருக்காங்க, சின்சான் ரியலாக இருக்காங்க, அந்த மாதிரி நம்புவாங்க. இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய இமேஜின் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க. இங்கே ரிவர்சபிலிட்டிங்கிற விஷயம் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ரிவர்சபிலிட்டி அப்படின்னா சிம்பிள். ரிவர்சபிலிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு காயின் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எஸ், காயின் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் பெயிண்ட்ல உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். காயின் வந்து இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு 3 காயின்ஸ் வச்சுருக்கீங்க, அது சேர்ந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கும் கீழே அப்படியே நீங்கள் வந்து அந்த 3 காயின்ஸ் இங்கே நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எஸ், உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு காயின் இருக்கு, இங்கே ஒரு காயின் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு காயின் இருக்கு. இதே விஷயத்த நான் வந்து சேம் சைஸ்க்கு ஒன் செகண்ட், சேம் சைஸ்க்கு நம்ம ட்ரா பண்ணுறோம். 1 2 and 3 எப்படி சொல்லி நம்ம ட்ரா பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு இங்கே ரிவர்சபிலிட்டி எப்படி தெரியும் அப்படின்னா, இது ரெண்டுமே சேமான்னு கேட்டால் நமக்கு பார்த்தாலே அது சேம்னு தெரியுது இல்லைங்களா? பட் குழந்தைக்கு வந்து விச் ஒன் இஸ் பிக்கர்னு குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இதுதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது செப்பரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜில் வந்துட்டு புரியாது. அதாவது 2 to 6 years வரைக்குமே புரியாது. ஆஃப்டர் 6 years வந்து ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்கிரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். இந்த கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வரும்போது குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 1 செகண்ட் ஸ்க்ரீன். எஸ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இப்போ நம்ம காமிச்ச ரிவர்சபிலிட்டி வந்து வயசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு அது புரியும். ரூல்ஸ் வந்து சின்ன சின்ன ரூல்ஸு, ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அடிஷன் சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. லாஜிக்கல் திங்கிங் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ். இந்த ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் அடாப்டேட்டிவ் திங்கிங் இருக்கும். அடாப்டேட்டிவ்னா நல்ல ஒரு பிரில்லியன்சி இருக்கும். அவங்க வந்துட்டு அடாப்டேட்டிவ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 5 7s 35 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த 5 7s 35 அப்படிங்கிறது நம்ம எப்படின்னா அடாப்டேட்டிவாக லைக் ஒரு டக்குன்னு ஒரு ஃபார்ம்லாம் எதுவுமே யூஸ் பண்ணி ஒரு கவுண்டர்ஸா எதுவுமே இல்லாமல் நமக்கு தெரியுது இல்லையா? அது ஒரு இதுவாக நமக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் அடாப்டேட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. Brilliance in reasoning, understand rules and principles. அப்ட்ராக்ட் திங்கிங் இருக்கும். அப்ட்ராக்டும் அடாப்டேட்டிவ் திங்கிங்கும் சேம் தான். ஒரு விஷயத்த பிரெயின் டெவலப்மெண்ட் மூலியமாவே நமக்கு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக கான்க்ரீட்டாக அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தேவை இருக்காது. ஸோ 12+ இயர்ஸில் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்துருவாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அவங்களுக்காகவே தெரியும், எது நல்லதுன்னு தெரியும், எது தப்புன்னு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களாவே அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ நம்ம இப்போ ஓவராலாக நம்ம 4 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும்.
ஸோ ரோல் ஆஃப் கேர் கிவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு கேர் கிவர் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லா சாப்டர்லையுமே உங்களுக்கு இந்த ரோல் ஆஃப் கேர் கிவர் டாபிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் எனி 10 டாபிக்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதும். ஸோ ரோல் ஆஃப் கேர் கிவரில் நீங்கள் எனி 10 டாபிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். 4th யூனிட் இஸ் கவர்ட். நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்குறோம்னா மூமெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம், ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் லைஃப் பார்த்துருக்குறோம், ஹவ் க்ரோயிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஃபீடிங் பார்த்துருக்கோம், 5 சென்சஸ் பார்த்துருக்கோம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் 5 காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். இந்த 4 ஸ்டேஜஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்லேயும் ஷேர் ஆகிருக்கும். ஸோ ஆப்பில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு பிடிஎஃப் அண்ட் தென் நோட்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக எஃபெக்டிவாக புரியும். தேங்க்யூ ஆல்.